ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் குயில்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோழி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. கால் பண்றான் பாரி. டேய் பாண்டிதுரை, என்ன விஷயம்? எதுக்கு இப்ப எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? நமக்குள்ள இந்த டீல் தான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னல. இனிமே எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண கூட சொல்லிருக்கல. இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? என்ன என்ன சொன்ன? நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சா? என்ன பாரி வளர்ற? இது என்ன ரயில் ஸ்நேகிதமா? இந்த ஸ்டேஷன்ல இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கினா எல்லாம் முடியறது. இது ஆயுட்கால பந்தம். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொடரும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொடரும். இதை யாராலையும் டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது. இங்க பார், எல்லா சோர்ஸையும் நீ என்கிட்ட கொடுத்துட்ட. நானும் நீ கேட்ட பணத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். அதோட அந்த டீல் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம இந்த முதல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. அது எப்படி பாரு உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியும்? உன்னால நான் இழந்தது கொஞ்சமா நஞ்சமா? தாலி கட்டின பொண்டாட்டி மூஞ்சிக்கு நேரம் காரி துப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே போறது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? அதுக்கப்புறம் நம்ம ஆம்பளையா வாழ்றதே வேஸ்ட்னு தோணும். கூட பிறந்த தங்கச்சி எங்க இருக்கானே தெரியல. எனக்கு இவ்வளவு வேதனையை கொடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? அது எப்படி பாரு உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியும்? ஏய் இங்க பாரு பாண்டிதுரை, நீ நேர்மையா வாழ்ந்துருக்கணும். தப்பு பண்ணது நீ, அதுக்குள்ள தண்டனையை தான் நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். அதனால உன் குடும்பத்தில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் பொறுப்பு கிடையாது. நீ தான் பொறுப்பு. உன் தப்பு தான் பொறுப்பு. நான் காரணம் நீ நினைச்சிட்டு உன் முட்டாள்தனம். சரி, அப்ப நான் ஒரு காரியம் பண்றேன். நீயும் ஒரு தப்பு பண்ணிருக்க, கொலைய பண்ணிருக்க பாரு. அந்த கொலைக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுத்துறேன். அதனால உன் குடும்பத்துல வர எந்த குழப்பத்துக்கும் நான் காரணம் இல்லை. என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவா? இனிமேல் நீ எப்படி போய் கமெண்ட் பண்ணுவ? அந்த ஆதாரத்தை தான் என்கிட்ட கொடுத்துட்டீங்க. என்ன பாரி உளறிட்டே இருக்க? இந்த டிஜிட்டல் யுகத்துல சோர்ஸ் ஃபைல்னு ஏதாவது இருக்கா? உன்கிட்ட இருக்குல்ல, அதோட இன்னொரு காப்பி என்கிட்ட இருக்கு. அட பாவி, அத காட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா? நீ கொஞ்சம் நேர்மையா நடந்துப்பேன்னு சொல்லி நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் நேர்மையா நடந்துக்கிறதுக்கு நான் என்ன அரிச்சந்திரனா என்ன? பொறுக்கி பாரி, பக்கா பொறுக்கி. நான் கேவலமா தான் நடந்துப்பேன். ஏய், உனக்கு என்ன வேணும்? தண்டலத்துல ஒரு அழகான இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு. விலை வெறும் 22 லட்ச ரூபா தான். ஏற்கனவே நீ எனக்கு கொடுத்த பணத்துல நான் 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன். இன்னும் 20 லட்ச ரூபா தான் தரணும். அந்த 20 லட்ச ரூபாய் கொடுத்தேன்னா அந்த வீட்டில் அழகா நான் செட்டில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பணம் கேட்டு தொந்தரவு பண்ணவே மாட்டேன்.
அந்த 20 லட்ச ரூபா மட்டும் கொடுத்துறியா? டேய் முட்டாள், உனக்கு என்ன பணங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணமா போச்சா? பணத்துக்காக ஒவ்வொருத்தரும் எவ்வளவு செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கா தெரியுமா? நீ இவ்வளவு சாதாரணமா கேக்குற? உனக்கு மட்டும் என்ன, கொலைனா ரொம்ப ஈஸியா போச்சா? கொலை பண்ணவன் அவன் ஜெயில செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்க. டேய், பிசினஸ் பண்ற எல்லாரும் 20 லட்ச ரூபாய் வீட்டுல வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. என் கார் ஆசிப்பு கூட என் வீட்டுல இருக்குது கிடையாது. அது உனக்கு தெரியுமா? எல்லா பணமும் பிசினஸ் தான் இருக்கும். நீ இந்த மாதிரி திடீர்னு 20 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா நான் எங்க போவேன்? டேய், இந்த பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லாத. உன் சொத்து மதிப்பு என்ன, உன்னால எவ்வளவு பணம் பெறட்ட முடியும், உன் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு ஃபோன் பண்றேன். டேய் இங்க பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல நான் கேட்ட 20 லட்ச ரூபாய் எனக்கு வரணும். அப்படி வரல, இந்த வீடியோவோட நேர ஜட்ஜி வீட்டு வாசல்ல போய் நிப்பேன். டேய் டேய் டேய், யார்ப்பா போன்ல? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அந்த பாண்டித்துறை எனக்கு ஃபோன் பண்ணாப்பா. அவனுக்கு இன்னும் 20 லட்ச ரூபாய் பணம் வேணுமா? இல்லன்னா அந்த வீடியோவோட ஜட்ஜி வீட்டு வாசல்ல போய் நிப்பேன்னு மிரட்டுறான்ப்பா. ஏப்பா, அவன்கிட்ட தான் வீடியோ ஆதாரங்கள் ஒரிஜினல் வாங்கிட்டேன்னு சொன்னியே. ஒரிஜினல் கொடுத்துட்டான்ப்பா. அதோட இன்னொரு காப்பி ஒன்று வச்சிருக்கானா? இப்படியா பண்ணுவான் அவன்? நாசமா போறவன். 20 லட்சம் ரூபாய்னா சும்மாவாமா? அவன் கையில கட்ட முளைக்க கொள்ளையில போவேன். பணம் கேக்குறவன் வாய் புழுப்புடுத்து போக. இப்ப என்னப்பா பண்ண போற? அதுதான்ப்பா எனக்கும் ஒன்றும் புரியல. அவன் பேசுறத பார்த்தா ஏதாவது செஞ்சிருவானோன்னு எனக்கு குழப்பமா இருக்குப்பா. ஒரு நிமிஷம் இருப்பா, வந்துடுறேன். எனக்கு என்ன டேய் பாரி, இது இந்த வீட்டோட பத்திரம். இதை எங்க கொண்டு போய் எனக்கு தெரியாது. 20 லட்ச ரூபா வாங்கி அந்த போய் மூஞ்சில விட்டேறிடா. அப்பா, இது தாமரையோட பேர்ல இருக்குப்பா. தாமரை தெரியாம எப்படி பண்ண அதை செய்ய முடியும்? டேய், அது எனக்கு தெரியும்டா. குத்தாதுல என் பேர்ல சொத்து இருக்குல்ல, அந்த சொத்தை வித்து 20 லட்ச ரூபா தாரேன்டா. அதை வச்சு வீட்டை மீட்டு கொடுத்துடலாம்டா. சொல்றத கேளுடா. ஆமாப்பா, நமக்கு வெண்ணிலோட கல்யாணம் தான்ப்பா முக்கியம். அப்பா சொன்ன மாதிரி செய்ப்பா. பத்திரத்தை வாங்கிக்கோப்பா. டேடா, இப்படி வாங்கிக்கோ. என்னங்க? ஏய் பாரி, மறைச்சு வை. சீக்கிரம்டா. வந்துட போறேன். என்னங்க, ரெடி ஆயிட்டீங்களா? ஆபீஸ் போலாமா? நீ ஆபீஸ் போ தாமரை. எனக்கு சின்னதா வெளியில ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? அது வந்து குடோன் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. குடோனுக்கு போறீங்கன்னா என்ன அப்படியே ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. பாரி, தாமரை சொல்ற மாதிரி நீ குடோனுக்கு போகும்போது தாமரை இறக்கி விட்டுட்டு நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிப்பா, போலாம் தாமரை. சரி மாமா, நாங்க போயிட்டு வரோம். வாங்க போலாம். பாரி, பத்திரம் ஜாக்கிரதை. அவங்க கிட்ட கேட்டுட்டு தாங்க வந்தேன். குழந்தை அழுகுது, ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்ன. போயிட்டு வான்னு அனுப்பி வச்சாங்க. நம்ம அகல்யாதான் எப்ப பாரு அப்பா அப்பான்னு உங்க நினைப்பாவே ஏங்கிட்டு இருக்கா. அகல்யா, நல்லா இருக்கியாப்பா? ஸ்கூலுக்கெல்லாம் போறியா? அப்பா,
நீங்க ஏன்பா வீட்டுக்கு வரல? அப்பாவுக்கு வேலை இருக்குப்பா. அகிலியா பாப்பாவை படிக்க வைக்கணும்ல, பெரிய டாக்டர் ஆகணும்ல ஒன்று. அதான் அப்பா வெளியில் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்பா, நீங்க ஜெயில்ல இருக்கீங்களா அப்பா? அப்பாவுக்கு ஜெயிலில் தான்ப்பா வேலையை. அப்பா அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களாப்பா? அகில்யா, சுமாரு. அப்பா உடம்புக்கு முடியாம படுத்திருக்காருல்ல, அப்பாவை சும்மா சும்மா தொந்தரவு பண்ணாத. சொல்லுங்கப்பா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா? அகிலியா, அப்பாவை பார்த்தா தப்பு பண்ணுற ஆள் மாதிரி தெரியுதா? அப்பா ஒரு தப்பும் பண்ணலப்பா. அப்புறம் எதுக்குப்பா உங்களை போலீஸ் அடிச்சாங்க? போலீஸ் எங்கப்பா அடிச்சாங்க? அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப கீழே விழுந்துட்டேன், அதான் காயம். நீங்க தானே பூவரசு? ஆமாம் சார். உங்களை எதுக்கு போலீஸ் அடிச்சிருக்காங்க? சார் நீங்கள் யார் சார்? என்ன எதுக்கு சார் இந்த கேள்விலாம் கேட்குறீங்க? ஏன் நாங்கள் யாருன்னு சொன்னதான் நீங்கள் பதில் சொல்வீங்களா? நாங்கள் சார் யாருன்றே தெரியாமல் எப்படி சார் பதில் சொல்கிறது? நாங்க மனித உரிமை கமிஷன்ல இருந்து வர்றோம். உங்களை போலீஸ் விசாரணைங்கிற பேர்ல காட்டுத்தனமா அடிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதான் விசாரிச்சு போலான்னு வந்திருக்கோம். சார், உண்மையிலேயே நான் தான் சார்கிட்ட உண்மையை சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் பேசிக்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், நீ குறுக்க பேச. இல்லைங்க, நான் பேசிக்கிறேன் உண்மை. சார், போலீஸ் என்னை விசாரிச்சதெல்லாம் உண்மைதான் சார், ஆனால் என்னை அடிக்கவெல்லாம் இல்லை. ஏங்க, உடம்பெல்லாம் இவ்வளவு காயம் இருக்கு. நேற்று ராத்திரி பேச்சு மூச்சு இல்லாம வந்து இங்க அட்மிட் ஆயிருக்கீங்க. ஆனா போலீஸ் சும்மா தான் விசாரிச்சாங்கன்னு சொல்றீங்க. என்ன கதை விடுறீங்களா? சார், அடிச்சாங்கன்னு சொல்ல போகிறேன். நான் எதுக்கு சார் மாற்றி பொய் சொல்லணும்? அப்புறம் எதுக்கு மிஸ்டர் உங்க உடம்புல இவ்வளவு காயம் இருக்கு? சார், நான் ஸ்டேஷன்லேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன் சார். அப்போ கீழே விழுந்து அடிபட்டுருச்சு சார், அதனால தான் சார் இந்த காயமெல்லாம். கீழே விழுந்தா எப்படி அடிபடும், லத்தி வச்சு அடிச்சா எப்படி அடிபடும் அப்படிங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? மிஸ்டர், இதை நீங்க மறைக்கலாம், ஆனா நாங்க விட மாட்டோம். டாக்டர் ரிப்போர்ட் வரும், அதுல தெரிஞ்சிடும் இந்த காயம் எதனால வந்துச்சுன்னு. சார், நாங்கள் தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டே பண்ணல சார், நீங்கள் ஏன் சார் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? எங்களுக்கு நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்க விசாரணை பண்ணுவோம். என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். சார், சொல்லுங்க. யார் சார் நீங்க? நீங்க தான் இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டரா? ஆமா சார். நீங்க யாருன்னு சொல்லலையே. நாங்க மனித உரிமை ஆணையத்திலிருந்து வந்திருக்கோம். எதுக்கு சார் இவரை இப்படி அடிச்சிருக்கீங்க? இன்ஸ்பெக்டர், என்ன அவங்கள முறைச்சிட்டு இருக்கீங்க? சார், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விசாரணைக்கு கூட்டிட்டு வர கைதிகளை எல்லாம் இப்படிதான் அடிச்சு கொடுமைப்படுத்துவீங்களா? அடிக்கலாம் இல்ல சார், அவரு தப்பிச்சு போக பார்த்தாரு, சௌரேறி குதிக்கிறேன்னு கீழே விழுந்துட்டார் சார். இதே கதையை எத்தனை நாளைக்கு தான் எல்லா போலீஸும் சொல்ல போறீங்க? சுவரேறி குதிச்சா இப்படியே அடிபடும் சார். நான் நடந்தது தான் சார் சொல்றேன். நீங்க தான் இன்ஸ்பெக்டர் காட்டான் சுப்பிரமணியா? காட்டா சுப்பிரமணி இல்ல சார், வெறும் சுப்பிரமணி தான் சார். நாங்க சொல்லலங்க,
உங்க டிபார்ட்மெண்ட்டே உங்களை அப்படித்தானே கூப்பிடுறாங்க. நாங்களும் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கும் உங்களை பத்தி தெரியும். கொளத்தூர்ல ஒரு கைதி தூக்குல தொங்குனாரே, அந்த கேஸை கூட நீங்க தானே டீல் பண்ணீங்க. நீங்க என்ன போலீஸ் ஆபீசரா இல்ல அடியாளா? நீங்க எதுக்கு சார் ஒவ்வொரு ஸ்டேஷனா வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். குறுக்க பேசாதீங்க சார். டாக்டர் ரிப்போர்ட் முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். உங்களுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு எங்க ஆபீஸ்ல என்கொயரி இருக்கு. 2 பேர் வந்து சேருங்க. குபரசு, தேவைப்பட்டா உங்களையும் விசாரிக்க வேண்டி வரும். ரெண்டு பேரும் ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு மனித உரிமை கமிஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? சார் இல்லை சார், அவங்கெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது சார். அவங்க என்னை விசாரிச்சப்ப கூட ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போறப்ப சவரியர் குதிச்சுட்டு அடிபட்டுச்சுன்னு நான் சொன்னேன் சார். அப்படி நீ சொல்லலனா உன் பொண்டாட்டி சொல்லிருப்பா. நீ தானே சொன்ன? சார் இல்ல சார், நான் ஒண்ணுமே சொல்லல சார். எனக்கு இந்த மனித உரிமை கமிஷன்ல ஒண்ணுமே தெரியாது சார். சும்மா நடிக்காதீங்க. கொலையே செய்யாம கொலை செஞ்சேன்னு சொல்ற கோஷ்டி தானே நீங்க? என்கொயரி முடியட்டும், வச்சுக்கிறவன். என்னங்க என்னங்க இதெல்லாம்? அக்கா, மல்லிகா, ஹாஸ்பிட்டல் போனியா? அண்ணனை பாத்தியா? ஹாஸ்பிட்டல் போனேன்க்கா, ஆனா அண்ணனை பார்க்கல. உமா நீ எனக்கு கண்டபடி திட்டி அனுப்பிட்டாங்கக்கா. என்னது, உன்னையும் உம்மா திட்டி அனுப்பிச்சிட்டாளா? என்ன திட்டினா என்னால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா வெண்ணிலா நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நம்ம வீட்டுல வச்சு அவளுக்கு ஒரு அவமானம் நடந்துச்சு. அவ பாதியிலே கிளம்பி போயிட்டா. அதனால என் மேல அவ கோவமா இருக்கா. உன் மேல அவளுக்கு என்ன கோவம்? அக்கா, உமா நீ கோவமா இருக்கிறதுக்கு அந்த நிச்சயதார்த்த விஷயம் காரணம் இல்லைன்னு நினைக்கிறேன்க்கா. வேற என்ன காரணம்? அண்ணன் கூட சேர்ந்து உமா அண்ணியும் கொலை பண்ணவன மறைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுதுக்கா. யார் அந்த கொலைகாரன்? எதுக்கு உமா அண்ணன் 2 பேரும் சேர்ந்து போட்டி போட்டு அவனை மறைக்கணும்? இதனால அண்ணன் உடம்புல எவ்வளவு காயம் பாத்தியா? யாருக்காக அண்ணன் இவ்வளவு காயத்தையும் தாங்கிட்டு இருக்கு மல்லிகா? அக்கா, நான் மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அன்னைக்கு பாரி மாமாவை கொஞ்சம் கவனின்னு சொன்னேன்ல, நீ கவனிச்சு பாத்தியா? கவனிச்ச மல்லிகா, அவர்கிட்ட எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். நானு கொல்லிமலையில இருந்து மிளகு சீரகம் ஏற்றுமதி பண்ற வேல்குறிச்சி கணேசன் பேசுறேன். கணேசன் சார், நல்லா இருக்கீங்களா? எங்க மேடம் நல்லா இருக்கிறது, சரக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க, பணமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம கம்பெனிலயும் 6 லட்சம் ரூபாய் பெண்டிங் விழுந்து போச்சா, அப்புறம் எப்படி நல்லா இருக்கிறது? எங்க கம்பெனில பெண்டிங் இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி தானே 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போனீங்க. மேடம், போன வாரம் தான் பணமே கேட்க ஆரம்பிச்சேன், பணம் வாங்கல மேடம். எமர்ஜென்சின்னு சொல்லி 5 லட்சம் ரூபாய் பணம் கேஷா வாங்கினதா சொன்னாங்க. ஐயோ, பணமே வாங்கல மேடம். ஐயா ஏதோ ஞாபகம் மறதியா சொல்லியிருக்காரு போல இருக்கு. நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்தீங்களான்னு கேக்குறேன். நம்ம வேலுக்குறிச்சி கணேசன்ல நமக்கு மிளகு சப்ளை பண்றாரு. அவரு அவசரமா 5 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு, அதான் எடுத்து கொடுத்தாரு. ஓ, நீங்க பணம் வாங்கலையா? நான் அக்கவுண்ட்ஸ்ல சொல்லி உங்களுக்கு பணம் போட சொல்றேன். சரிங்க மேடம்.
என்னக்கா? இல்ல மல்லிகா, 4 நாளைக்கு முன்னாடி அவர் 5 லட்சம் ரூபாய் பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்தாரு. அதுவும் சொல்லாம வேற எடுத்தாரு. எதுக்குங்க பணம் எடுத்தீங்கன்னு கேட்டப்போ கணேஷ்க்கு கொடுக்கன்னு சொன்னாரு. ஆனா இப்போ கணேஷ் பணமே வாங்கலன்னு சொல்றாரு. 5 லட்சம் ரூபாய் பணம் எதுக்குக்கா எடுக்கணும்? அதுவும் உன்கிட்ட சொல்லாம இது வரைக்கும் மாமா எந்த பணமும் எடுத்தது இல்லல்ல? ஒரு பைசா கூட எடுத்ததில்ல மல்லிகா. அக்கா, நிச்சயமா இதுல ஏதோ ஒரு கோல் இருக்குக்கா. நீ ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒரு உண்மை கிடைக்கும். ஹலோ மேடம், நான் குடோன்ல இருந்து சந்தியா பேசுறேன் மேடம். சொல்லுங்க. ஈபில இருந்து போர்டை பிரிச்சு வேலை பார்க்கறதுக்காக வயர்மேன் வந்திருக்காங்க. நீங்களும் பாரிசாரும் வந்தாதான் போர்டை பிரிக்க முடியும்னு சொல்றாங்க மேடம். நீங்க யாராவது வர முடியுமா மேடம்? பாரி சார் அங்கதானே வந்திருக்காரு. இல்ல மேடம், பாரிசார் இங்க வரல. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவரு கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஓ, ஒரு ½ அன் ஹவர் அவங்கள வெயிட் பண்ண வைங்க. நான் உடனே கிளம்பி வரேன். சரிங்க மேடம். எனக்கு சின்னதா வெளியில ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? அது குடோன் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. மல்லிகா சொல்றது சரிதான் போல இருக்கு. நாம அவரை ஃபாலோ பண்ணணும்.